ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 10/6/2024. இந்த வீடியோவில் ஆல்ரெடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, பாஸ்ட் 2 டேஸாக இந்தியா ஃபுல்லாக வைரலான, வேர்ல்டு ஃபுல்லாக வைரலான ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாய்ஸ் ஆஃப் ட்ரூத், நோ OMR, நோ அட்மிட் கார்டு, என்ன நடந்துச்சு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆயுஷ் பட்டேல், உத்தரப்பிரதேஷ், லக்னோவை சேர்ந்தவங்க. இவங்க 3rd அட்டம்ப்டில் 715 மார்க் அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்காங்க. இப்போது இவங்க வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் இவங்கக்கிட்ட இருக்குது, அதாவது அதனுடைய சாஃப்ட் காப்பி இருக்குது. அதே போல் அவங்கக்கிட்ட இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்குது, அட்மிட் கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் மே 5 நடந்த நீட் எக்ஸாமுக்கான இது OMR ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸ்கேன்டு OMR டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் யாருக்காவது சேலஞ்ச் பண்ணணுன்னா சேலஞ்ச் பண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனல் ஆன்சர் கீயோடு சேர்த்து OMRும் இருந்துச்சு. இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட OMR ஸ்கேன்டு காப்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளியராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 4 அன்னைக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ரிசல்ட்டு பார்க்க முடியல, மேபி சர்வர் பிஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்துருக்குறாங்க. ஆர் சர்வர் பிஸி ஆர் வெப்சைட் பிஸி, அதனால் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கலாம் அப்படின்ட்டு லேட்டராக பார்த்துருக்காங்க. வரல, இவங்களுடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, NTAக்கு ஒரு மெயில் போட்டிருக்காங்க. அந்த மெயிலுக்கு 24 ஹவர்ஸ் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, NTA தரப்புலேருந்து ரிப்ளை வந்திருக்குது. அந்த ரிப்ளையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, NTA ரிசீவ்டு டேமேஜ்டு ஆர் டான் OMR வித் ரோல் நம்பர், அவங்களுடைய ரோல் நம்பர் இது ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது இந்த கேண்டிடேட் போட்ட அந்த மெயிலுக்கு NTA தரப்புலேருந்து உங்களுடைய OMR சீட்டு டேமேஜாக இருக்குது, அதனால் ரிசல்ட்டை வந்து ஜெனரேட் பண்ண முடியல. தேர்ஃபோர் அவர் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ஸ்கிப்டு யுவர் சீட் ஓவர் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை டேமேஜான OMR சீட் அப்படின்னா எப்படி வந்து ஸ்கேன்டு OMRை வந்து அப்லோட் பண்ணாங்க இல்லையா, அப்லோட் பண்ணிவிட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் செக் பண்ணியிருக்காங்க அந்த கேண்டிடேட். ஓகேங்களா? அப்போ NTA தரப்புலேருந்து ஆயுஷ் பட்டேல் இந்த கேண்டிடேட் தான் அவங்க. சரிங்களா? ஸோ இப்போது இது எதுக்குங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டாப் மார்க் வாங்கின கேண்டிடேட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கிளும் லாயர் அப்படிங்கிறனால கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்குதுங்கிறது தெரியல. இப்போ டாப் மார்க் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு 300 மார்க் வாங்கின கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து இதை வெளியில் சொன்னாலும் இல்லை கேஸ் ஃபைல் பண்ணாலும் நம்மளுக்கு சீட்டே கிடைக்க போகிறதில்ல, 300 மார்க்குக்கு கிடைக்காது. 250 மார்க் வாங்கின கேண்டிடேட்டாக இருந்தால் இதை நம்ம ஏன் போயிட்டு பெருசு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருந்துருக்கலாம். கரெக்டுங்களா? அதனால் இந்த மாதிரி இன்னமும் எத்தனை இடங்களில் நடந்தது, எத்தனை மாநிலங்களில் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்ததா, இது எதுவுமே இது வரைக்கும் வெளியில் வரல. ஆக மொத்தம் ஸ்கேம் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்குது அப்படிங்கிறது 1 by 1 இப்போது வெளியில் வருது. அது நம்மளுக்கு தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிணறு வெட்ட பூதங்க கிளம்புன கதையாக ஒவ்வொன்றா தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னா, இப்போ அந்த 4 குழு இதையும் சேர்த்து விசாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்.
அதுக்கப்புறம் ரீநீட் இருக்க போகுதா, இல்லை ரிசல்ட் இருக்க போகுதா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்னொரு புதிய குழப்பம் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய OMR சீட்டும் இல்லை. ஓகேங்களா? மே 5 நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ண OMR சீட்டை எடுத்து இப்போ நான் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒருவேளை நான் வந்து OMR ஸ்கேன்டு காப்பியை என்டிஏ அப்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ண மறந்துட்டேன், அந்த விஷயம் எனக்கு தெரியல, சைட்டு வந்து பிஸியாக இருந்துச்சு, இப்போ நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது, ஏன் அவ்வளோ அவசரமாக அப்லோட் பண்ண OMR சீட்டை ரிமூவ் பண்ணணும்? அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டையும் காணோம். இப்போது ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவை. நம்ம SAP Views யூடியூப் சேனலில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும். இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் அட்மிட் கார்டை வந்து நாங்கள் ஒன்று தான் பிரிண்ட் அவுட் எடுத்தோம், அதையும் வந்து எக்ஸாம் சென்டரில் சப்மிட் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் கவுன்சிலிங்க்கு போகணும் அப்படின்னா எங்ககிட்ட அட்மிட் கார்டு கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ போய் வெப்சைட்டை விசிட் பண்ணால் அங்கே அட்மிட் கார்டும் அவைலபிளாக இல்லை, OMR சீட்டும் அவைலபிளாக இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ அவசரமாக என்டிஏ இதை ரிமூவ் பண்ணாங்க? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படிங்கிறது அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. அதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது அட்மிட் கார்டு தான் கேட்டிருக்காங்க. அட்மிட் கார்டும் கேட்டிருக்காங்க, நீட் ஸ்கோர் கார்டு கேட்டிருக்கிறாங்க, OMR சீட் மட்டும்தான் கேட்கல. இப்போ லாஸ்ட் இயரெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்குமே, அதாவது 2024 நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும், என்டிஏல நீட் எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் என்டிஏனுடைய வெப்சைட்டில் இதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. யாரெல்லாம் ஒரே ஒரு காப்பி மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டாங்களோ கவுன்சிலிங் அப்போது அவங்களால திரும்பவும் அதை டவுன்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போது திரும்பவும் இன்னொரு டைம் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் அட்மிட் கார்டை திரும்பவும் அப்லோட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொல்கத்தா நீதிமன்றத்துலேயும் இந்த 4 குழுவும் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் பதிவு செய்கிறோம். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம அந்தளவுக்கு பெரிய சேனல் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் நினச்சா முடியும். எப்படிங்க சார் அப்படின்னா, இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இதை பார்த்துட்ருக்கிற யாராவது அந்த இடத்துல இருக்காங்க, ஓகேங்களா, அதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அதுக்கான தீர்வை சொல்லலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் அட்மிட் கார்டை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வைக்கலாம், OMR சீட்டை அப்லோட் பண்ணி வைக்கலாம். இது எல்லாமே ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொல்கத்தா நீதிமன்றத்தில் இந்த 2024 நீட் அப்ளிகேஷன் போட்ட டேட்லேருந்து டில் த எண்டு வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு ரெக்கார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரில. OMR வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை, அட்மிட் கார்டு அவைலபிளாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இல்லை, அவசர கதியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கும் போல தான் தெரியுது. அதுக்கான ப்ரூஃப் ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்குது. இப்போது இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். உடனடியாக என்டிஏக்கு ஒரு மெயிலை போடுங்க, ஓகேங்களா? எனக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் நம்ம அதாவது SAP Views யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நானும்
இன்னமும் அந்த அளவுக்கு வளரல. இருந்தாலும் நம்ம லெவலில் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில். அதாவது இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து போடக்கூடாது. உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் ட்விட்டரில் போடுங்க. இல்லைன்னா இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு தரப்பினருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு தரப்பினருக்கு வருத்தமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த நீட் கோச்சிங் சென்டருக்கு போங்க. ஓகேங்களா? அங்கே இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்க மூலியமாவதும் லீகலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்கள். என்டிஏக்கு லீகலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்கள். எதனால் அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நீட் கோச்சிங் சென்டர் இந்த இடத்துல அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் எனக்கு எந்த விதமான விரோதம் கிடையாது. இப்போது அந்த கோச்சிங் சென்டரில் ஒரு மாணவர் நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாரு, அந்த கோச்சிங் சென்டருக்கு பெருமை சேர்க்குறாரு அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பேனரை போட்டுட்டு கொண்டாடுறாங்க. அதே கோச்சிங் சென்டரில் ஒரு மாணவருக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது, இல்லைன்னா ஒரு அநீதி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட இருந்து அந்த நீட் கோச்சிங் மையங்களும் அவங்களுக்கு உதவி செய்யணும். மே 5ஆம் தேதியோட உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லா கான்ட்ராக்டும் முடிஞ்சு போச்சு, நாங்கள் அடுத்த பேட்சுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி லெத்தார்ஜிக்காக இருக்காமல் இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு இதை என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்குங்க. நான் யாரையும் நோட்டீஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை. அடுத்தது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சென்டரில் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பரே மாறி இருக்குது, அதை பற்றி யாருமே சொல்லலை, சொல்லிகிட்டே இருங்க சார் அப்படின்ட்டு நம்மளும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கை இந்த 4 குழு, அதாவது 4 பேர் கொண்ட வல்லுநர் குழு, அதுக்கும் சேர்ந்து தீர்ப்பு கொடுப்பாங்க, அதுக்கும் சேர்ந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு நான் சொன்ன லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன், அந்த கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அட்மிட் கார்டு கேட்டிருக்கிறாங்க, அதாவது ஹால் டிக்கெட் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதை வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த ஸ்லைடில் வச்சுருக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறதே வந்து அட்மிட் கார்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2023க்கு பதிலாக 24ன்னு போட்டுருங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது அட்மிட் கார்டு தான். ஆனால் அட்மிட் கார்டு வந்து இப்போது என்டிஏனுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை. ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரெல்லாம் 2024னுடைய நீட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது அவைலபிளாக இருந்துச்சு. எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா என்டிஏல வந்தாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்த்துட்டு அப்படியே போக வேண்டாம், அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் மேனேஜரில் போட்டு வச்சுக்குங்க. இந்த மாதிரி அவங்க திடீர்னு போடுவாங்க, திடீர்னு ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்டிஏனுடைய வெப்சைட்டில் எந்த ஒரு தகவல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி வீட்டில் பென்ட்ரைவ் இருந்ததுன்னா பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபோன்லேயோ மெயில்லையோ வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல சாஃப்ட் காப்பி இருக்கட்டும். தேவைப்படும் போது எத்தனை பிரிண்ட் அவுட் வேணால் போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாம், 100 போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதனால் இப்போது நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்டிஏ மாணவர்களுக்கு திரும்பவும் அவங்களுடைய அட்மிட் கார்டையும் ஓஎம்ஆர் சீட்டையும் இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுங்கள், ஏன் அவ்வளோ அவசரமாக ரிமூவ் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீட் யூஜி 2024க்கு
எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.